மிதுன ராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தின் மூன்றாவது ராசியாகத் திகழும் நீங்கள் இயற்கையிலேயே ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவர்கள். நவக்கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவானைத் தனது ராசிநாதனாகக் கொண்ட உங்களுக்கு அறிவே ஆயுதம், பேச்சே மூலதனம். ஒரு விஷயத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து அதில் இருக்கும் சூட்சுமங்களை நொடியில் கண்டறியும் பேராற்றல் கொண்ட நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் தனது சொல்லாற்றலால் சுலபமாக மாற்றிவிடும் வித்தை தெரிந்தவர்கள். மிதுன ராசி என்றாலே அது இரட்டைத்தன்மையை குறிப்பது மட்டுமல்ல, அது பன்முகத் திறமையின் அடையாளம். நீங்கள் ஒரு சிறந்த மேலாளராகவோ கலைஞராகவோ அல்லது வியாபாரத் தந்திரங்கள் தெரிந்த வல்லுநராகவோ இருக்கலாம். எதையும் புதுமையாகச் சிந்திக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படும் கத்திரி வெயில் காலம் வரும்போது பொதுவாகவே ஒருவித பயமும் வெப்பம் குறித்த கவலையும் தான் நம்மிடம் இருக்கும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் ஆணி வேரை தெரிந்தவர்களுக்குத் தெரியும், இது வெறும் வெப்பம் தரும் காலம் அல்ல. நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தனது முழு ஆற்றலோடும் கம்பீரத்தோடும் உச்சம் பெற்று திகழும் உன்னதமான காலகட்டம். ராசி மண்டலத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் பிறந்தவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமான கோடை காலம் கிடையாது. சூரியன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து தனது கதிர்களால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி வெற்றியை தரப்போகும் ராஜயோக காலம். எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, பணவரவு இருந்தும் கையில் தங்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதோ மே 4ஆம் தேதி முதல் அந்த 21 நாட்கள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் அற்புதங்கள் நிகழப் போகின்றன. இதற்காகவே நாம் ஒரு பிரத்யேக தொடரை தயாரித்திருக்கிறோம். அக்னி நட்சத்திர அற்புதங்கள் 21 நாட்களில் மிதுன ராசியின் தலையெழுத்து மாறுமா? அடுத்தடுத்த 8 பகுதிகளில் நாம் பார்க்கப் போவது, உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் உச்ச சூரியன் உங்களுக்கு தரப்போகும் அதிகார யோகம் என்ன? இந்த 21 நாட்களில் உங்கள் பொருளாதார நிலை எப்படி உயரப்போகிறது? முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வில் நடக்கப்போகும் அந்த அதிசயம் என்ன? இப்படி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் மாற்றப்போகும் 8 ரகசியங்களை இந்த தொடரில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். மிதுன ராசி நண்பர்களே, இது உங்களுக்கான காலம். சூரியனைப் போலவே உங்கள் வாழ்வும் பிரகாசிக்கப் போகிறது. இந்த 8 பகுதிகளையும் தவறாமல் பாருங்கள். அதில் சொல்லப்படும் எளிய ஆன்மீக மாற்றங்களை செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த கத்திரி வெயில் முடிந்ததும் உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கும். இப்போது நாம் இந்த தொடரின் முதல் பகுதியான மிதுன ராசிக்கு காத்திருக்கும் அரசாங்க யோகம் மற்றும் அதிகார பலன்கள் பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்கு காத்திருக்கும் அரசாங்க யோகம் அதிகாரம் தேடி வரும். நண்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசி என்பது புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. ஆனால் இந்த மே 4ஆம் தேதி முதல் தொடங்கவிருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் உங்கள் ராசிநாதன் புதனோடு கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஒரு ராசியில் சூரியன் உச்சம் பெறுவது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அபூர்வம் அல்ல. ஆனால் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரத்தோடு இது இணைவது மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கொடுக்கப் போகிறது. அதிகார பலம் மற்றும் அரசு ரீதியான லாபங்கள். இந்த 21 நாட்களில் மிதுன ராசியினர் உணரப்போகும் முதல் மாற்றம், உங்கள் சொல்லுக்கு இருக்கும் மரியாதை. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்கள் கருத்துக்கு மதிப்பளிக்காதவர்கள் கூட இப்போது நீங்கள் சொல்வதை கேட்கத் தொடங்குவார்கள். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது நிலுவையில் இருந்த பென்ஷன் தொகையாக இருக்கலாம், நீதிமன்ற வழக்குகளாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய அப்ரூவல் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் மே 4க்கு பிறகு மிக வேகம் எடுக்கும். நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்றால் அங்கே இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதை நீங்கள் உணர முடியும். வேலை மற்றும் பதிவு உயர்வு. அரசு வேலைக்காக நீண்ட நாட்களாக தயார் செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசி இளைஞர்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலம் ஒரு திருப்புமுனையாக அமையும். சூரியன் என்பது கௌரவத்தின் அடையாளம். அதனால் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு கூட மேலதிகாரிகளால் ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்கள் உழைப்பை வேறு யாரோ தட்டி சென்றிருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ராசியில் இருக்கும் உச்ச சூரியன் அந்த வெற்றியையும் புகழையும் உங்களுக்கே பெற்றுத் தருவார். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இவரால் முடியும் என்கிற நம்பிக்கையை சுற்றியிருப்பவர்களிடம் இது உருவாக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை. நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கிறீர்கள் அல்லது ஒரு சங்கத்திலோ பொது அமைப்பிலோ முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் செல்வாக்கு கிடுகிடுவென உயரும். மேடை பேச்சுகளில் உங்கள் குரல் கம்பீரமாக ஒலிக்கும். எதிரிகள் கூட உங்கள் வேகத்தைக் கண்டு சற்று தள்ளி நிற்பார்கள். இந்த யோகம் பலிக்க நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த 21 நாட்களும் மிதுன ராசியினர் மதிய வேளையில் சூரிய வெளிச்சம் உங்கள் உடலில் படும்படி சிறிது நேரம் இருப்பது நல்லது. அது சூரியனின் ஆற்றலை உங்கள் உடலுக்குள் நேரடியாக கொண்டு சேர்க்கும். சூரிய பகவானின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதால் தந்தை வழி உறவுகளிடம் அனுசரணையாக இருங்கள்.
அது உங்கள் பித்ரு தோஷங்களை நீக்கி இந்த ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கும். இப்போது நாம் பார்த்தது வெறும் அதிகார பலன்களை மட்டும்தான். ஆனால் சூரியன் உச்சம் பெறுவதால் மிதுன ராசியின் கஜானா எப்படி நிறையப் போகிறது? கோடீஸ்வர யோகம் என்பது மிதுன ராசிக்கு இந்த 21 நாளில் எப்படி சாத்தியம்? அதை பற்றி அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த பகுதி உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு தேவையை குறித்து பேசப் போகிறது. அதுதான் தனம் என்னும் செல்வம். பொதுவாகவே மிதுன ராசியினர் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். ஆனால் பல நேரங்களில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை என்கிற ஆதங்கம் உங்களுக்குள் உண்டு. யாரோ சம்பாதிக்க நான் ஏன் இரத்தம் சிந்தி உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆனால் இந்த மே 4 முதல் தொடங்கும் அக்னி நட்சத்திரம் உங்கள் பொருளாதார தடையை உடைக்கப் போகிறது. சூரியனும் மிதுன ராசியின் கஜானாவும். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் என்பது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அவர் அந்தஸ்திற்கு அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று அதுவும் மிதுன ராசியிலேயே அமரும்போது அந்த நபர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும் என்பது விதி. இப்போது உங்கள் ராசியில் சூரியன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை தனது பார்வையால் பலப்படுத்துகிறார். இதன் விளைவாக கடந்த சில வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமை குறையத் தொடங்கும். குறிப்பாக வராத கடன் என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை இந்த 21 நாட்களுக்குள் ஏதோ ஒரு ரூபாயில் உங்கள் கைக்கு வந்து சேரும். இது ஒரு மேஜிக் போல நடக்காது, ஆனால் அதற்கான வழிகளை சூரியன் உங்களுக்கு காட்டுவார். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள். வியாபாரம் செய்யும் மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் ஒரு ஜவுளி கடையோ மளிகை கடையோ அல்லது ரியல் எஸ்டேட் தொழிலோ செய்தாலும் சரி, இந்த 21 நாட்களில் உங்கள் வியாபாரத்தில் ஒரு புது வேகம் பிறக்கும். சூரியன் என்பது பிராண்ட் மதிப்பை குறிப்பவர். அதனால் உங்கள் கடைக்கோ அல்லது உங்கள் தொழிலுக்கோ ஒரு புதிய அடையாளம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்யலாமா என்று யோசிப்பவர்களுக்கு இது சரியான நேரம். குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில்கள், உதாரணமாக ஹோட்டல், மின்சாரம், இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இருமடங்காக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் பல நாட்களாக விற்க முடியாமல் இருந்த ஒரு இடத்தை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நல்ல லாபத்திற்கு விற்பனை செய்வீர்கள். பூர்வீக சொத்து மற்றும் அதிர்ஷ்ட லாபங்கள். மிதுன ராசியினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தால் சூரியனின் ஆதிக்கம் அதை தீர்த்து வைக்கும். தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து கைமாற வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட் அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்பட்டால் இந்த 21 நாட்களில் ஒரு எதிர்பாராத லாபத்தை பார்க்கலாம். ஆனால் சூரியன் ஒரு நேர்மையான கிரகம் என்பதால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயன்றால் அது தற்காலிக லாபத்தையே தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எப்படி இந்த யோகத்தை ஈர்ப்பது? இந்த 21 நாட்களும் மிதுன ராசியினர் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளை பார்த்து கராக்ரே வசதே லக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு தூரம் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பணம் உங்களை தேடி வரும். சோம்பேறித்தனம் என்பது சூரியனுக்கு பிடிக்காது. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சூரியன் உச்சி வானில் இருக்கும்போது உங்கள் பணப்பையை அல்லது பணப்பெட்டியை சிறிது நேரம் சூரிய வெளிச்சம் படும்படி வையுங்கள். இது ஒரு தந்திரீக முறை. சூரியனின் கதிர்கள் அந்த பெட்டியின் மீது படும்போது அது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரும் திசையும் நேரமும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுக்கு கிழக்கு திசை மிகவும் சாதகமாக இருக்கும். ஏதேனும் முக்கிய பேச்சுவார்த்தை அல்லது பண பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரையிலான சூரிய ஓரை உங்களுக்கு பணவரவை தரும் அற்புதமான நேரமாக அமையும். பணம் மட்டும் இருந்தால் போதுமா? மன நிம்மதியும் வாரிசு யோகமும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற வேண்டாமா? அதற்காகவே வருகிறது அடுத்த பகுதி. அக்னி நட்சத்திர காலத்தின் நடுவே வரும் அந்த வைகாசி விசாகம். மிதுன ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பான செவ்வாயின் அம்சம் கொண்ட முருகப்பெருமான் உங்களுக்கு என்னென்ன அதிசயங்களை செய்யப் போகிறார்? குழந்தை வரம் முதல் தீராத நோய் தீர்வது வரை முருகனின் அருளைப் பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். வைகாசி விசாகம் மிதுன ராசிக்கு முருகனின் அருளால் நடக்கும் அதிசயம். மிதுன ராசி நேயர்களே, அக்னி நட்சத்திரத்தின் தகிக்கும் வெப்பத்திற்கு மத்தியிலே நம் மனதை குளிர்விக்க வரும் ஒரு உன்னதமான நாள் வைகாசி விசாகம். பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். செவ்வாய் பகவானின் அதிதேவதை நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகனின் பிறந்த நாளான இந்த வைகாசி விசாகம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வருவது மிதுன ராசியினருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிதுன ராசியும் முருகனின் தொடர்பும். நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள். எதையும் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல் உங்களுக்கு இப்போது பிறக்கும். இந்த துணிச்சலை உங்களுக்கு வழங்குபவர் செவ்வாய். அந்த செவ்வாயே முருகனின் சொரூபம் என்பதால் மற்ற ராசிகளை விட மிதுன ராசிக்கு முருகனின் அருள் என்பது இந்த காலத்தில் மிக அவசியம். இந்த வைகாசி விசாகத்தன்று உங்கள் ராசியில்
சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் முருகனை வழிபடும் மிதுன ராசியினருக்கு சக்தி வேல் துணை நின்று தீராத வினைகளை தீர்க்கப் போகிறது. தீராத கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்களில் பலருக்கு நீண்ட காலமாக கடன் தொல்லை இருக்கலாம், அல்லது தீராத உடல் உபாதைகள் இருக்கலாம். குறிப்பாக இரத்த சம்பந்தமான நோய்கள் அல்லது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படும் மிதுன ராசியினர் இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனை வழிபட்டால் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை உணர்வீர்கள். எதிரிகளால் தொல்லை, கண் திருஷ்டியால் முன்னேற்றம் தடைப்படுகிறது என்று வருந்தும் மிதுன ராசி நண்பர்களுக்கு முருகனின் கையில் இருக்கும் வேல் ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையப் போகிறது. வாரிசு யோகமும் குடும்ப மகிழ்ச்சியும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் வாரிசு யோகம் இல்லாமல் தவிக்கும் மிதுன ராசி தம்பதிகளுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நற்செய்தியை தேடித்தரும். முருகப்பெருமானை குழந்தை வேலாயுதனாக நினைத்து இந்த திருநாளில் வழிபடுவது உங்கள் வம்சத்தை விருத்தி செய்யும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் உச்ச சூரியனின் வெப்பத்தால் எரிந்து சாம்பலாகி முருகனின் அருளால் அன்பு மலரும். மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு. இந்த வைகாசி விசாகத்தன்று மிதுன ராசியினர் அதிகாலையிலேயே நீராடி உங்கள் வீட்டு பூசை அறையில் முருகனின் படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்தால் அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்யுங்கள். ஏனென்றால் அக்னி நட்சத்திர வெப்பத்தில் இருக்கும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது உங்கள் வாழ்க்கையின் இன்னல்களை குளிர்விக்கும். முக்கியமாக முருகனுக்கு உகந்த சண்முக கவசம் அல்லது கந்த குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். மிதுன ராசியின் ராசிநாதன் புதன் என்றாலும் முருகனுக்கு மிளகு கலந்த வடை அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்கள். இந்த தானம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் தோஷத்தின் வீரியத்தை குறைத்து திருமண தடைகளை நீக்கும். முருகன் தரும் வெற்றி கனிகள். இந்த 21 நாட்களில் மிதுன ராசியினர் எடுக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் முருகனின் ஆசியால் தடையின்றி முடியும். செவ்வாய் பலம் பெறுவதால் நிலம் தொடர்பான விவகாரங்கள், வீடு கட்டும் ஆசைகள் நிறைவேறும். வேல் உண்டு வினை இல்லை என்ற நம்பிக்கையோடு இந்த வைகாசி விசாகத்தை கொண்டாடுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு தெய்வீக அதிசயம் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலேயே நிகழும். முருகனின் அருள் கிடைத்துவிட்டது. அதிகாரமும் பணமும் தேடி வருகிறது. ஆனால் இவை அனைத்தும் நிலைத்து நிற்கவும் உங்கள் வீட்டிற்குள் எப்போதும் ஒரு நேர்மறை ஆற்றல் குடியிருக்கவும் வேண்டாமா? அதற்கு பழங்கால முன்னோர்கள் கையாண்ட ஒரு ரகசியம் இருக்கிறது. அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அக்னி நட்சத்திர காலத்தில் உங்கள் வீட்டு லட்சுமி கடாட்சம் பெருக உங்கள் வீட்டு வரவேற்பையில் வைக்க வேண்டிய அந்த ஒரு ஆன்மீக பொருள் எது என்பதை பற்றித்தான். அதை வைத்தால் பணப்புழக்கம் தடையின்றி வரும். அது என்னவென்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, அக்னி நட்சத்திரம் என்பது நெருப்பின் ஆதிக்கம் நிறைந்த காலம். உங்கள் ராசிநாதன் புதன் என்றாலும் இப்போது உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் சூரியன் நெருப்பு கிரகம். இந்த அதீத வெப்பம் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது அது வீட்டில் இருக்கும் நிம்மதியையும் செல்வ வளத்தையும் பாதிக்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த வெப்பத்தை எப்படி ஒரு காந்தமாக மாற்றி மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்குள் நிரந்தரமாக குடியிருக்க வைக்கலாம் என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் விரிவாக பார்க்கப் போகிறோம். ஏன் மிதுன ராசியினர் இதை செய்ய வேண்டும்? இயல்பாகவே மிதுன ராசியினர் இரட்டை குணம் கொண்டவர்கள் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த அக்னி நட்சத்திர வெயில் உங்களை இன்னும் சீக்கிரமாக ஆவேசப்பட வைக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் உருவானால் அங்கே மகாலட்சுமி தங்க மாட்டாள். எனவே உங்கள் வீட்டை ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த இடமாக மாற்ற நம் முன்னோர்கள் கையாண்ட ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள் குறித்து பார்ப்போம். அந்த ஒரு உன்னதமான பொருள் எது? அக்னி நட்சத்திர காலத்தில் மிதுன ராசியினர் தங்கள் வீட்டு வரவேற்பையில் அல்லது பூசை அறையில் வைக்க வேண்டிய அந்த பொருள் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் கலந்த சுத்தமான நீர் நிறைந்த மண்பானை. இது ஏதோ சாதாரணமான விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். மண்பானை என்பது புதன் மற்றும் சுக்கிரனின் அம்சம். பச்சை கற்பூரம் என்பது குபேரனுக்கு உகந்த பொருள். ஏலக்காய் மகாலட்சுமியின் அம்சம். உங்கள் ராசியில் சூரிய நெருப்பு தகிக்கும் போது உங்கள் வீட்டில் இந்த மண்பானையில் இருக்கும் நீர் அந்த உஷ்ணத்தை ஈர்த்து வீட்டிற்குள் ஒரு குளிர்ச்சியான நேர்மறை ஆற்றலை வெளியிடும். இது உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தடைகளை உடைக்கும். இதை எப்படி முறையாக வைக்க வேண்டும்? மிதுன ராசி அன்பர்களே, ஒரு புதிய சிறிய மண்பானையை வாங்குங்கள். அதை சுத்தமான தண்ணீரால் நிரப்புங்கள். அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம் 2 ஏலக்காய் மற்றும் ஒரு துண்டு வெட்டிவேர் போடுங்கள். இந்த பானையை உங்கள் வீட்டின் ஈசானிய மூலையிலோ அல்லது வரவேற்பையின் ஒரு மூலையிலோ வையுங்கள். இந்த நீரின் நறுமணம் வீடு முழுவதும் பரவும்போது அங்கே துர்சக்திகள் விலகி மகாலட்சுமி மனமகிழ்ந்து குடியேறுவாள். அக்னி நட்சத்திரம் முடியும் வரை தினமும் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நீரை மாற்றி செடிகளுக்கு ஊற்றிவிட்டு புதிய நீரை நிரப்புங்கள். இது மிதுன ராசியினருக்கு ஏற்படும் தேவையற்ற மருத்துவச் செலவுகளை குறைக்கும். மிதுன ராசியும் வெட்டிவேர் ரகசியமும். மிதுன ராசியின் உஷ்ணத்தை குறைக்க வெட்டிவேர் மிகச்சிறந்த மருந்து. இந்த 21 நாட்களும் ஒரு சிறிய துண்டு வெட்டிவேரை உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள். சூரியன் உச்சம் பெற்று உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கும்போது
இந்த வெட்டிவேரின் வாசனை உங்கள் பணப்பெட்டியில் ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கும். இது வீண் செலவுகளை தடுத்து சேமிப்பை உயர்த்தும் பூசை அறையில் செய்ய வேண்டிய மாற்றம். இந்த 21 நாட்களும் உங்கள் வீட்டு பூசை அறையில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 2 கிராம்பு போட்டு தீபம் ஏற்றுங்கள். மிதுன ராசிக்கு புதன் மற்றும் சூரிய பலம் பெற இது உதவும். மேலும் வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது சூரியனின் அதீத கதிர்வீச்சில் இருந்து உங்கள் வீட்டை பாதுகாத்து மங்களத்தை நிலைநாட்டும். மிதுன ராசி நண்பர்களே, செல்வம் என்பது வெறும் உழைப்பால் மட்டுமே வருவதல்ல. அது வரும் வழியில் இருக்கும் தடைகளை நீக்கினால் மட்டுமே நம்மிடம் தங்கும். இந்த அக்னி நட்சத்திர அற்புத ரகசியங்கள் உங்கள் இல்லத்தில் செல்வ மழையை பொழியச் செய்யட்டும். வீட்டை சுத்தம் செய்தாகிவிட்டது. செல்வத்தை ஈர்க்கும் பொருளையும் வைத்துவிட்டோம். ஆனால் உங்கள் உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் அந்த பேராற்றலை உணர்வதற்கு ஒரு மந்திர சாவி இருக்கிறது. அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது, நண்பகலில் சூரியன் உச்சி தலையில் இருக்கும்போது மிதுன ராசியினர் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி அதிர்ஷ்ட மந்திரம் எது? இதை சொன்னால் அடுத்த 21 நிமிடங்களில் உங்கள் உடலில் ஒரு மின்சாரம் போன்ற ஆற்றல் பரவுவதை உணர்வீர்கள். அது என்ன மந்திரம்? அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்போது அக்னி நட்சத்திர தொடரின் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் புறமாற்றங்களை பற்றி பேசினோம். ஆனால் இந்த பகுதி உங்கள் அகமாற்றத்தை பற்றியது. உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று நெருப்பாக ஜொலிக்கும். இந்த 21 நாட்களில் அந்த சூரிய சக்தியை உங்கள் உடலுக்குள்ளும் ஆன்மாவிற்குள்ளும் எப்படி மாற்றிக்கொள்வது? அதற்கு நம் முன்னோர்கள் கொடுத்த மந்திரச் சாவி என்ன? அதை பற்றித்தான் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். ஏன் மதிய நேரம் மிதுன ராசிக்கு முக்கியம்? ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் மதிய நேரத்தில்தான் திக்கில் வலிமை பெறுகிறார். சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று மதிய வேளையில் உச்சிவானில் இருக்கும்போது பிரபஞ்சத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் கதவு திறக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை 1000 மடங்கு பலனை தரும். மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சில நேரங்களில் உங்கள் அதிர்ஷ்டம் மட்டும் தூங்கிக் கொண்டே இருப்பதாக உங்களுக்கு தோன்றும். அந்த தூங்கும் அதிர்ஷ்டத்தை தட்டி எழுப்பத்தான் இந்த மதிய நேர மந்திர வழிபாடு. அந்த ரகசிய அதிர்ஷ்ட மந்திரம் மதிய வேளையில், அதாவது சரியாக 12 மணி முதல் 1 மணிக்குள் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்கள் புருவ மத்தியிலே ஜொலிக்கும் சூரியனை நினைத்து இந்த மந்திரத்தை 21 முறை அல்லது 108 முறை சொல்லுங்கள். ஓம் ஹரீம் சூர்யாய நமஹ. ஓம் மார்த்தாண்டாய நமஹ. இதன் பொருள் என்ன தெரியுமா? அண்ட சராசரங்களையும் காக்கும் ஒளியே, என் அறிவையும் ஆற்றலையும் பிரகாசிக்க செய் என்பதுதான். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் உடலில் ஒருவிதமான அதிர்வையும் வெப்பத்தையும் நீங்கள் உணர முடியும். மிதுன ராசியினருக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த புத்தி கூர்மையும் வேகமும் இந்த மந்திரத்தால் ஒரு சீரான சக்தியாக மாறும். காயத்ரி மந்திரத்தின் அபூர்வ பலன். மிதுன ராசிக்கு சூரியன் ஆத்மகாரகன். எனவே மதிய வேளையில் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு ஒரு கவசமாக அமையும். ஓம் பாஸ்கராய வித்மகே மகத்யுதிகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களை சுற்றியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள் மற்றும் பொறாமை எண்ணங்கள் அனைத்தும் சூரிய வெப்பத்தில் புசங்கிவிடும். மந்திரம் சொல்லும்போது செய்ய வேண்டிய தாந்திரீக முறை. மிதுன ராசி நண்பர்களே, மந்திரம் சொல்லும்போது உங்கள் முன்னால் ஒரு செப்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை வையுங்கள். மந்திரம் சொல்லி முடித்த பிறகு அந்த சூரிய ஆற்றல் நிறைந்த நீரை உங்கள் முகத்தில் தெளித்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள நீரை அருந்துங்கள். இது உங்கள் உடலில் இருக்கும் உஷ்ண நோய்களை தீர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரத்தையும் அதிகாரத்தையும் உருவாக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க செல்கிறீர்கள் அல்லது ஒரு டீல் பேசப் போகிறீர்கள் என்றால் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு செல்லுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். யாரெல்லாம் இதை செய்யலாம்? வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்கும் மிதுன ராசியினர், வேலையில் மேலதிகாரிகளின் தொந்தரவுக்கு ஆளாகும் நண்பர்கள் மற்றும் நீண்ட நாள் நோயால் அவதிப்படுபவர்கள் என அனைவரும் இந்த மதிய நேர வழிபாட்டை செய்யலாம். சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் செய்யும் இந்த சிறு முயற்சிக்கு அவர் தரும் பலன் மிகப்பெரியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, மந்திரம் என்பது வெறும் சொல் அல்ல, அது ஒரு அதிர்வு. அந்த அதிர்வை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மந்திரத்தின் மூலம் ஆற்றலை பெற்றுவிட்டோம். ஆனால் நாம் பெற்ற அந்த யோகம் நம்மிடமே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாம் பிரபஞ்சத்திற்கு ஏதோ ஒன்றை திரும்பக் கொடுக்க வேண்டும். அதுதான் தானம். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அக்னி நட்சத்திரத்தின் இந்த 21 நாட்களும் மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய அந்த ரகசிய தானம் ஏது? இதை செய்தால் உங்கள் 7 ஜென்ம பாவங்களும் நீங்கி அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். அது என்ன தானம்? அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும் நாம் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே அமைகின்றன. சில நேரங்களில் எவ்வளவுதான் உழைத்தாலும்
ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சமாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் செய்த அல்லது நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் ஒரு தடையாக வந்து நிற்கும். அந்த தடைகளை சுலபமாக உடைக்கும் ஒரு கருவிதான் தானம். குறிப்பாக சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று அக்னி நட்சத்திர தகிப்பு உச்சத்தில் இருக்கும் இந்த 21 நாட்களில் மிதுன ராசியினர் செய்யும் தானத்திற்கு 100 மடங்கு பலன் உண்டு என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஏன் மிதுன ராசிக்கு இந்த தானம் முக்கியம்? உங்கள் ராசியில் சூரியனின் வெப்பம் அதிகரிப்பதால் உங்கள் உடலில் பித்தம் மற்றும் உஷ்ணம் அதிகரிக்கும். இது உங்களை அறியாமலேயே உங்களை கோபப்பட வைக்கும் அல்லது தவறான முடிவுகளை எடுக்கத் தூண்டும். இந்த தோஷங்களை நீக்கி மனதை குளிர்விக்கவும் உங்கள் கர்மாவை சுத்தப்படுத்தவும் இந்த அக்னி நட்சத்திர தானங்கள் உதவும். நீர்மோர் மற்றும் பானக தானம் இந்த 21 நாட்களும் முடிந்தவரை தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நீர்மோர் அல்லது பானகம் வழங்குங்கள். மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் பெரிய அளவில் பந்தல் போட்டு செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. உங்கள் வீட்டிற்கு வரும் தபால்காரர், டெலிவரி பாய் அல்லது வீதியோரம் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சொம்பு குளிர்ந்த நீர்மோர் கொடுத்தால் கூட போதும். இதில் சேர்க்கப்படும் தயிர் சந்திரனின் அம்சம், நீர் புதனின் அம்சம். இது உங்கள் ராசியில் இருக்கும் சூரியனின் அதீத வெப்பத்தை குறைத்து உங்கள் வாழ்க்கையில் குளிர்ச்சியை தரும். இதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கும். செருப்பு மற்றும் குடை தானம். அக்னி நட்சத்திரத்தின் போது வெறும் காலில் நடப்பவர்களுக்கு செருப்பு தானம் செய்வது அல்லது வெயிலில் வாடுபவர்களுக்கு குடை தானம் செய்வது மிதுன ராசியினருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். ஏன் தெரியுமா? கால்கள் என்பது சனியின் ஆதிக்கம் கொண்டவை. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது என்பது நமக்கு தெரியும். சூரியன் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும்போது நீங்கள் சனியின் காரகத்துவமான கால்களுக்கு மரியாதை செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கும் சனி சூரிய முரண்பாடுகள் நீங்கி உங்கள் தொழிலில் இருக்கும் முட்டுக்கட்டைகள் விலகும். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நீர் வைத்தல். மிதுன ராசியினர் தங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது பால்கனியிலோ ஒரு சிறிய பாத்திரத்தில் பறவைகளுக்காக தண்ணீர் வையுங்கள். ஒரு வாயில்லா ஜீவன் உங்கள் கையால் தண்ணீர் குடித்து அதன் தாகம் தீரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மிக கடுமையான சாபங்கள் கூட நீங்கிவிடும். குறிப்பாக குருவி அல்லது காகம் தண்ணீர் குடித்தால் அது உங்கள் வம்சத்திற்கே ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். அன்னதானத்தின் மகிமை முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு காரமில்லாத தயிர் சாதம் தானமாக வழங்குங்கள். மிதுன ராசிக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அன்னதானம் செய்வது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக்கும். அவர்களுக்கு இருக்கும் தடைகளை நீக்கி ஒரு நல்வழியை தேடித்தரும். தானம் செய்யும்போது சொல்ல வேண்டிய சங்கல்பம், என் கர்ம வினைகள் நீங்கட்டும், சூரிய பகவானின் அருள் என் குடும்பத்திற்கு நிலைக்கட்டும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே தானம் செய்யுங்கள். விளம்பரத்திற்காக செய்யாமல் ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு டம்ளர் மோர் உங்கள் தலைமுறையையே காக்கும் புண்ணியமாக மாறும். தானம் செய்து கர்ம வினைகளை குறைத்து விட்டோம். இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சில சமிக்ஞைகளை தரப்போகிறது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுக்கு வரும் கனவுகள் சாதாரணமானவை அல்ல. அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது மிதுன ராசியினரே, உங்கள் கனவில் சூரியனோ சிவனோ அல்லது முருகனோ வந்தா அதற்கு என்ன பலன்? எந்த கனவு வந்தால் உங்களுக்கு புதையல் போன்ற லாபம் கிடைக்கும் என்பது பற்றித்தான். கனவு பலன்களின் ரகசியங்களை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்போது இந்த தொடரின் மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அக்னி நட்சத்திர காலத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும்போது நமது ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும். குறிப்பாக மிதுன ராசியில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த 21 நாட்களில் உங்களுக்கு வரும் கனவுகள் வெறும் கற்பனை அல்ல. அவை சூரிய பகவான் உங்களுக்கு தரும் சமிக்ஞைகள். ஏன் மிதுன ராசிக்கு கனவுகள் முக்கியம்? உங்கள் ராசியில் சூரியன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் உங்கள் எண்ண ஓட்டங்கள் மிக தீவிரமாக இருக்கும். இந்த சமயத்தில் மிதுன ராசியினர் காணும் கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்கப் போகும் மாற்றங்களை முன்கூட்டியே உணர்த்தும் தீர்க்கதரிசன கனவுகளாக அமையும். கனவில் பிரம்மாண்டமான சூரியனை பார்த்தால், மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் கனவில் உதிக்கும் சூரியனையோ அல்லது உச்சி வானில் ஜொலிக்கும் சூரியனையோ பார்த்தால் அது உங்களுக்கு கிடைக்கப் போகும் மகாராஜ யோகத்தின் அடையாளம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய அங்கீகாரம், பதவி உயர்வு அல்லது சமூகத்தில் ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இருண்ட காலங்கள் முடிந்து ஒளிமயமான காலம் தொடங்கிவிட்டது என்பதையே இந்த கனவு உணர்த்துகிறது. கனவில் முருகப்பெருமான் அல்லது வேல் வந்தால், உங்கள் கனவில் முருகனோ அல்லது அவர் ஏந்தியிருக்கும் வேலோ வந்தால் உங்களுக்கு இருந்த சத்துரு பயம், எதிரி பயம் நீங்கப் போகிறது என்று அர்த்தம். உங்களுக்கு எதிராக திட்டம் போட்டவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். மேலும் தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி பிறக்கும் என்பதை முருகன் தன் வேல் மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறார். நெருப்பு அல்லது தீபத்தை கனவில் கண்டால் அக்னி நட்சத்திரம் என்பதால் கனவில் நெருப்பு வருவது இயல்பு என்று நினைத்து விடாதீர்கள்.
மிதுன ராசியினர் கனவில் ஒரு சுடர்விடும் தீபத்தையோ அல்லது ஒரு யாகம் நடப்பதையோ கண்டால் உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வரும். ஆனால் அதே சமயம் காடு எறிவது போலவோ அல்லது வீடு எறிவது போலவோ கனவு கண்டால் உங்கள் கோபத்தை குறைக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை அது. தங்கம் அல்லது காசுகள் கனவில் வந்தால் இந்த 21 நாட்களில் மிதுன ராசியினருக்கு தங்கம் கனவில் வந்தால் அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கும். எதிர்பாராத சொத்துச் சேர்க்கை அல்லது தொழிலில் லாபம் வரப்போகிறது என்பதன் அறிகுறி இது. சூரியன் உச்சம் பெற்று உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த கனவு நனவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மலை அல்லது உயரமான இடத்திற்கு செல்வது போல கனவு கண்டால், மிதுன ராசியினர் மலை உச்சிக்கு செல்வது போலவோ அல்லது கோபுரத்தை பார்ப்பது போலவோ கனவு கண்டால் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கி அது முடியுமா முடியாதா என்று தயங்கிக் கொண்டிருந்தால் இந்த கனவு வந்த பிறகு துணிந்து இறங்குங்கள், வெற்றி நிச்சயம். கனவுகளை நனவாக்க ஒரு சிறு ரகசியம். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல கனவுகள் வந்தால் அதை யாரிடமும் உடனே பகிராதீர்கள். எழுந்து முகம் கழுவி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து நன்றி சொல்லுங்கள். இது அந்த கனவின் நேர்மறை ஆற்றலை உங்களுக்குள் தக்க வைக்கும். கனவுகள் மூலம் பிரபஞ்சம் நமக்கு செய்திகளை சொல்லிவிட்டது. இப்போது இந்த 21 நாள் பயணத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது அக்னி நட்சத்திரத்தின் 21 நாட்கள். முடிவில் மிதுன ராசியினருக்கு திறக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான வெற்றி கதவு எது? ஜூன் மாத தொடக்கம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வை தரப்போகிறது? இந்த தொடரின் கிளைமாக்ஸ் பகுதியில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, அக்னி நட்சத்திர அற்புதங்கள் என்ற இந்த தேடல் பயணத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். கடந்த 21 நாட்களாக உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்று உங்களை ஒரு தவம் போல இந்த வெப்பத்திலும் ஆன்மீக வழியில் பயணிக்க வைத்தார். இப்போது அந்த தவத்திற்கான பலனை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வரும்போது மிதுன ராசியினருக்கு பழைய கஷ்டங்கள் முடிந்து ஒரு புதிய சகாப்தம் பிறக்கப் போகிறது. வெப்பம் தணிந்து வெற்றி மலரும் நேரம். அக்னி நட்சத்திரம் முடிவடையும் போது சூரியன் தனது உச்ச நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகரத் தொடங்குவார். ஆனால் இந்த 21 நாட்களில் உங்கள் ராசியில் அவர் விதைத்த அந்த ஆளுமை மற்றும் ஆற்றல் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றிகளைத் தரும். இதுவரை கத்திரி வெயிலால் ஏற்பட்ட சோர்வு நீங்கி உங்கள் உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சி பிறக்கும். மிதுன ராசி நண்பர்களே, ஜூன் மாத தொடக்கத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு புதிய காரியமும், அதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குவது, வீடு கட்டுவது அல்லது சுப காரியங்கள் பேசுவது என எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தொழில் ரீதியாக பார்த்தால் மிதுன ராசியினருக்கு புதிய ஆர்டர்கள் அல்லது புதிய கிளைகள் தொடங்கும் வாய்ப்புகள் அமையும். அலுவலகத்தில் உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் உழைப்பை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் செய்த அந்த எளிய பரிகாரங்களும் தானங்களும் இப்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறி உங்கள் வாழ்வில் நிம்மதியை நிலைநாட்டும். பொருளாதார உயர்வு. இந்த தொடரின் 2ஆம் பகுதியில் நாம் சொன்னது போல உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு புரட்சி ஏற்படும் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஜூன் மாதத்தில் உங்கள் வருமானம் நிலையான ஒன்றாக மாறும். தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். மிதுன ராசியினருக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் ஒரு வழியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய இறுதி நன்றி வழிபாடு. அக்னி நட்சத்திரம் முடியும் நாளில் மிதுன ராசி அன்பர்கள் சூரிய பகவானுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவியுங்கள். ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் சிறிது குங்குமம் மற்றும் சிவப்பு நிறப்பூக்களை போட்டு சூரியனை நோக்கி சமர்ப்பியுங்கள். இந்த 21 நாட்கள் எனக்கு நல்வழி காட்டிய சூரிய பகவானே, இனி வரும் காலங்களிலும் என் வாழ்வை ஒளியேற்று என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இது உங்கள் ராசியில் சூரியன் கொடுத்த அந்த பேராற்றலை எப்போதும் நிலைக்கச் செய்யும். மிதுன ராசி நண்பர்களே, காலம் எப்போதும் நமக்காக காத்திருக்காது. நாம் தான் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தால் அதன் பலனை அடுத்த சில மாதங்களிலேயே நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் அந்த சூரிய பகவானின் அருளால் கிடைக்கப் பெறட்டும். நண்பர்களே, ஜோதிடம் என்பது வெறும் கணிப்பு மட்டுமல்ல, அது நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் ஒரு வழிகாட்டி. இது போன்ற பல அரிய ஜோதிட தகவல்கள், ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இந்த தொடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பயனுள்ள தகவலை பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.